மெயினான மேட்ச்க்கு வந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு தோனி ஃபர்ஸ்ட் பால் வந்துட்டு 4 அடிச்சதுலேயும் சரியான ஹாப்பி. அண்ட் ஒரு வாட்டி தோனி கேட்ச் பிடிக்கிறப்பையும் அந்த வைப் ரொம்ப நல்லா இருந்தது. சரி ஓகே, எப்பயும் யூஸ்வலாக டிவியில் பார்த்துட்டு இப்போ ஸ்டேடியமில் வந்து அந்த கத்தி வாய்ஸ் போச்சு. பட் லாஸ்ட்டாக வந்துட்டு ஓகே ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் வரும், வின் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு ஃபீல் ஆச்சு. பட் வின் பண்ணல, தட்ஸ் ஓகே. ரொம்ப க்ளோஸ் கால். நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். தோனியோட என்ட்ரியாக இருக்கட்டும், தோனி இருந்த ஒரு இதுவும் அண்ட் ஓவர் மாறுறப்போ ஓடுறது, அவரோட ஹேர் ஃப்ளிப்பு எல்லாத்தையும் வந்து லிட்ரலாக ஒரு ஃபேனாக வந்துட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். அந்த தோனியை வந்துட்டு நெக்ஸ்ட் அகைன் இன்னும் பக்கத்தில் பார்க்கணும் போல் ஆக்சுவலி இருந்தது. நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக ட்ரை. நிறைய வீடியோ எடுத்திருக்கேன், கத்துனேன், வீடியோவை எடுத்தேன் ஈக்குவலாக. தோனி சிஎஸ்கே வின் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நிஜமாக. இது தோனியோட லாஸ்ட் இதுவான்னு தெரியல, பட் யா வின் பண்ணணும்.